குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் 2ஓட டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா குரூப் 1 ப்ரிலிமினரிக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 20 டெஸ்ட் வைக்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா பெய்ட் டெஸ்ட் சீரிஸ் தான். 1000 ருபீஸ்னு ஒரு மினிமமான ஒரு சார்ஜஸ்ல டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி வைக்கிறோம்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 20 ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட் 20 டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 20 ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொரியர் பண்றாங்க. இது எப்படின்னா நம்ம டிஎன்பிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அதே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க எப்படி பண்ணிருக்கலாம்னு டிஸ்கஷன் நடக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஃபவுண்டேஷனா ஒரு பேசிக்கா ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து போன வாரம் நடத்தணும் நம்ம. ஓகேவா? அதுல வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 2022 பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டா 15 17 19 இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தோம்னா முழுசா வந்து நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடும். ஓகேவா? இது வந்து டெமோ மாதிரி உங்களுக்கு கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா யூனிட் 8க்கு போயிடும். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு யூனிட் 8னா யூனிட் 8 ஒரு 2 டெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. யூனிட் 8 1 யூனிட் 8 2 இந்த 2 வாரத்துல யூனிட் 8 முடிக்கிற மாதிரி. அப்படின்னா உங்களுக்கு 14 நாள் டைம் இருக்கு இந்த யூனிட் 8 முடிக்கிறதுக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா, நாளைக்கு மண்டே யூனிட் 8 நீங்க எப்படி படிக்கணும், எங்கெல்லாம் நீங்க வந்து புக்கை ஸ்கூல் புத்தகத்தை யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டீட்டெயிலா நாளைக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மேக்ஸும் இருக்கும். மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் ஜென்ரலா சொல்லிடுவாங்க மேக்ஸும். அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 200 கேள்விகள் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது முடிச்ச உடனே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இது தாண்டி வேற என்ன பண்றோம்னா யூனிட் 8 இருக்குன்னு வச்சுங்க. இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்து பார்த்தோம்னா இதுல 35 கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க ஒரு 200 மார்க் கேட்கக்கூடிய எக்ஸாம்ல. இதே வந்து ஒரு 100 மார்க் கேட்கிற கேள்வியில வந்து பார்த்தோம்னா ஒரு 18 to 20 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க இந்த யூனிட் 8ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது வரைக்கும் நடந்த 2018 இருந்து 2024 இப்ப வரைக்கும் நடந்த எல்லா யூனிட் 8 கொஸ்டினும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐடியா வந்துடும். கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஐடியா வந்துடும். இந்த ஐடியா வச்சுங்க. பிளஸ் நம்மளும் வந்து சில ஐடியாஸ் தரும். அந்த ஐடியாவும் நம்ம கொடுக்கக்கூடிய நாளைக்கு கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய ஓவர் வியூ அந்த ஐடியாவை சேர்த்து நீங்க இந்த 7 நாள் ஒரு டெஸ்ட்டும் அடுத்த 7 நாள் ஒரு டெஸ்ட்டும் இந்த 14 நாள் முழுக்க நீங்க யூனிட் 8ல இருந்து செலவு பண்ணீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு 40 கொஸ்டின்ல ஒரு 30 கொஸ்டின் போட்டா போதும். அதுவே போதும். 40 கொஸ்டின் கேட்கறாங்களா, ஒரு 30 நான் சொல்ற 30னா 100% உங்களுக்கு பதில் தெரியணும். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனா மாறணும் யூனிட் 8ல. ஸோ அந்த 40க்கு 30ன்றது உங்களோட பேசிக் ஸ்கோரா இருக்கணும். 35 36ன்றது உங்களோட கடைசி நீங்க கெஸ் பண்ணி கடைசியில வந்து பார்த்தோம்னா 40க்கு 35 ரைட்டு 38 ரைட்டு அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் போக போக பயிற்சி தான் முக்கியம் எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கு நம்ம பார்ப்போம். இப்படிதான் நம்ம வந்து பண்றோம். ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். முதல் நாள் என்ன பண்றோம்னா அந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து பிடிஎஃபா கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்க வீட்டுல என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதிட்டு ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா எவ்வளவு மார்க்ன்றதுக்கான தனியா உங்களுக்கு ஒரு லிங்க் தருவாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா உங்களோட மார்க்ல என்ட்ரி பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் மத்தவங்க எவ்வளவு மார்க்ன்றதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம், நம்ம எப்படி முன்னேறணும், நம்மளோட ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு யூனிட்டை நம்ம வந்து கவர் பண்றோம். அடுத்த வாரம் வந்து பார்த்தோம்னா 2 வாரம் கழிச்சு இப்போ யூனிட் 9 இருக்கும். ஸோ அடுத்து பாலிட்டி இருக்கும். பாலிட்டி ஐஎன்எம் இது நடுவில் பார்த்தோம்னா அங்கங்க ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 1ல இருந்து 7 ரிவிஷன். அது மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் இந்த ஃபுல் டெஸ்ட் இதெல்லாமே இருக்கு. ஸோ இது மட்டும் தான் பண்றோமா பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 8 மொத்தமா எப்படி படிக்கணுன்றதுக்காக சில வீடியோஸும் போட்டிருக்கோம் யூடியூப்ல. இப்போ நேரம் யூடியூப் போயிடுங்க. நீங்க வந்து உங்களோட யூடியூப்ல போயிட்டீங்கன்னா விதைகள் ஸ்டடி சென்டர் இதில் நீங்க கிளிக் பண்ணிக்கலன்னா டேரக்டா வீடியோஸ்ல போயிடுங்க. வீடியோஸ்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ 1 மணி நேரம் இருக்கும். இந்த 1 மணி நேரம் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து வரும். குரூப் 1 வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம், ஸ்கூல் புத்தகத்துல எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி எவ்வளவு கேள்வி வருது, நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, எப்படி அப்ரோச் பண்ணா நம்மளால வந்து அந்த 150க்கு மேல எடுக்க முடியும்ன்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 2021, 22 போன வாரம் நடந்த டிஸ்கஷன் கிளாஸ். இப்ப இந்த வாரம் இது நடக்குதுல்ல, அதே போல போன வாரம் டெஸ்ட் 1 டிஸ்கஷன் கிளாஸ் இங்க இருக்கு பாருங்க, 360 இருக்கா, அது நீங்க பார்க்கலாம் 2. ஓகேவா? அடுத்து இதுவும் பார்த்தோம் டெஸ்ட் 1 டிஸ்கஷன் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி படிக்கணுன்றதுக்கு ஒரு வீடியோ வரும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா ஐஎன்எம் வந்து போட்டிருக்கோம், இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை எப்படி படிக்கணும், இதுவும் பார்த்தா 1 hour. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரம் இருக்கும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு கொஸ்டின் பேப்பர் அதுல எப்படி கேட்கறாங்க இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் வந்து அனலைஸ் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம். எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல எந்த ஏரியால நீங்க ரொம்ப ரொம்ப அதிக நேரம் டைம் கொடுத்து படிக்கணும், எதை மேலோட்டமா படிக்கணும், இதெல்லாம் இந்த சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வீடியோ போடுவோம் அப்பப்போ. இப்போதைக்கு ஐஎன்எம் போட்டிருக்கோம், இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்கானமி இருக்கும். ஸோ 2 சப்ஜெக்ட் வந்து நம்ம முடிச்சிருப்போம். இனிமே வரக்கூடிய டைம்ல வந்து பார்த்தோம்னா அந்தந்த சப்ஜெக்ட் வந்து நடத்துவாங்க. அந்த சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் படிக்கணும், ஸ்கூல் புக் எது படிக்கணும், எந்த சாப்டர்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாவே பார்த்தோம்னா ஐஎன்எம், ஓகேவா, ஜாகிரபி, எக்கனாமிக் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துன்னு வரும். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைல இருந்து அந்த கிளாஸ் நடக்கும். ஏற்கனவே பழைய கிளாஸ்ல நீங்க பாக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல, இந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இங்க வந்து சூப்பர் 5ன்னு இருக்கும் பேட்ச். ஸோ இதுல தொட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஸோ ஜாகிரபி கிளாஸஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு 1 hour இருக்கும், ஆனா டீட்டெயிலா இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில்ல ஒரு 1 hour, அதுல வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 வகை மண் இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஐஎன்எம் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பாருங்க, ஐஎன்எம் 1, 2, மேல 1, 3. ஸோ 3 வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐஎன்எம் இருக்கும். எப்படியும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அதே போல எக்கானமி, இந்த மாதிரி இந்த 3 சப்ஜெக்டோட வீடியோஸ்ல இதுல இருக்கும். உங்களுக்கு குரூப் 1 ரேஞ்சுக்கு வேணும்ன்றவங்க இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்க்காதவங்க இப்போ வந்து பார்த்தோம்னா உங்க செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீயான கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து அந்த மெசேஜ் பண்ணுங்க குரூப்ல. ஓகே, இதுதான் நம்ம பண்றோம். ஓகே, சரி. இப்போ நம்ம இதுதான் டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல யாருக்காச்சும் விருப்பம் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நீங்க டெஸ்ட் கூட தேவைன்னா 1 இல்ல 2 டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். அட்டன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்தோட டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பல் பண்ணி தருவாங்க. சப்போஸ் நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்க. ஓகேவா? லெசன் வைஸ் இப்போ யூனிட் 8 எடுத்தோம்னா இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கடைசி வந்து பார்த்தோம்னா 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து பிடிஎஃபா கொடுத்துருவாங்க. இது வேர் டு ஸ்டடி. ஓகே, ஒரு நிமிஷம் இது பாருங்க. ப்ரீவியஸ் சரி, இப்போ நம்ம டெஸ்ட் 2 போயிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாமே வந்து பார்த்தோம்னா பழைய கொஸ்டின்ஸ் தான். என்னென்ன கொஸ்டின்ஸ்னா 2019, 2017, 2015 இதுல கேட்ட கேள்விக்கு தான் இதுல வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இது வரைக்கும் கிளாஸஸ்ல புதுசா படிக்கிறவங்க, இந்த 1 மாசம் இந்த 1 வருஷமா படிக்கிறவங்க கண்டிப்பா நான் வந்து கிளியர் பண்ணணும். ஸ்கூல் புக்ல ஒரு ரவுண்டு படிச்சவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா சில தீமா படிக்க சொல்லியிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். யாராச்சும் புதுசா இருந்தா அவங்க மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தீம் மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐஎன்எம்மோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் சொல்லியிருப்போம். ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ட்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் இல்ல 2 கொஸ்டின்ஸ் வரும். அதே போல இந்த எர்லி அப்ரைசிங் இந்த தீம்ல இருந்து பார்த்தோம்னா அதிகமா கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு ஒவ்வொரு தீமுக்கும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தீம் வந்து சொல்லியிருப்போம். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 50ல இருந்து 60 கேள்விகள் மட்டும்தான் ஸ்கூல் புத்தகத்துல இருந்து வரும். ஓகேவா? டைரக்டா குரூப் 1 பொறுத்த வரைக்கும்
அதுக்கு மேல உங்க ஸ்கூல் புக்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது சப்போஸ் இது 175 போட்டலாம் 25 மேக்ஸ்ன்றதுனால ஸோ 50 கொஸ்டின் டு 60 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து வரும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, 100 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் சரி, அது மேல இருக்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கும்போது, நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கொஞ்சம் தீமா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஸ்கூல் புக்கே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தோம்னா இந்த நோய்கள் டிசீஸ், இந்த டிசீஸ்ல இருந்து ஒரு கேள்வியாச்சும் கேட்டுருவாங்க. ஓகேவா? அதே போல இந்த செல்லுல இருந்து ஒரு கேள்வியாச்சும் கேட்டுருவாங்க. செல்லோட கிளாசிபிகேஷன் அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய தீம் இருக்கும். அந்த தீம்ல வந்து நீங்க படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து செல்லு படிக்க போறீங்கன்னு வச்சுங்க. ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ செல்லுன்னு எடுத்து ஸ்கூல் புக்ல 6வது 7வது 8வது 9வதுல இந்த செல்லோட அமைப்பு, செல்லோட ஆர்கனல்ஸ், செல்லோட சுத்தி இருக்கக்கூடிய அந்த நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பத்தி எந்தெந்த ஸ்கூல் புக்ல இருக்கோ நீங்க +2 வரைக்கும் நீங்க படிச்சாகணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம சயின்ஸ் படிக்கும்போது நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தா ஜென்ரலா இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் இருக்கும். அந்தந்த ஏரியாஸ்ல கொஸ்டின்ஸ் வந்துனே இருக்கும். இப்ப ஜாகிரபின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா டைரக்டா சொல்லுவோம் ரிவர் நதிகள்ல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். சாயில், இங்க இருக்கக்கூடிய மண்ல இருந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் குறைஞ்சபட்சமா வரும். இந்த மாதிரி எந்த ஒரு தேர்வுல போய் எடுத்து பார்த்தாலும் மண்ணை சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ரிவரை சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே போல வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை மையப்படுத்தி ஒரு கேள்வியோ இல்ல 2 கேள்வியோ இருக்கும். இது படி நீ ஜாகிரபி ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, ஆனா அந்த மண்ணு படிக்கும்போது கொஞ்சம் கவனத்தோட படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் வருது. இருக்கிறதுலே வந்து பார்த்தோம்னா 8 வகையான மண்ணு தான். எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு? ஒரே நிமிஷம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருக்கேன். சோ எது அதிகமா இருக்கு, எந்த மண்ணுல எந்த தாதுகள் இருக்கு அப்படின்றது, எந்த மண்ணுல எது விளையும், அந்த மாதிரி நீங்க வந்து டீகோட் பண்ணி படிக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? சோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் புரியல, ப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்டை நீங்க எப்படி படிக்கணும், எந்த ஸ்கூல் புக் படிக்கணும்னு வீடியோஸ் இருக்கும். மண்டே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த 4:30 ஆர் 5 o'clock இந்த டைம்ல வந்து கிளாஸஸ் நடக்கும். மற்ற நாள்லாம் இருக்கு பாருங்க, டியூஸ்டே, வெனஸ்டே, இந்த மாதிரி மற்ற நாள்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரீயான கிளாஸஸ், ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஃப்ரீயான முக்கியமான டாபிக்ல கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் டெஸ்ட் டூ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறது பழைய கொஸ்டின், இதுல இருந்து என்ன கத்தது. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தோம் என்ன கொஸ்டின்ஸ், அது எப்படி கேட்டிருக்காங்க, அது ஸ்கூல் புக்கா இல்லையா, இல்ல வெளியே வந்து கேட்டிருக்காங்களா பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து 2019 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? 2019 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பழைய புக் இருக்கும். அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா வேற புத்தகம் இருந்தது, அதுல இருந்து தான் கேள்விகள் வரும். 2019 தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி இந்த ஸ்கூல் புக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா புதுசா SCRT புத்தகம் அப்படின்னு நம்ம பண்றோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா பழைய புத்தகம் தான் இருந்தது. அதனால இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க நிறைய எல்லாம் அனலைஸ் பண்ண வேணாம். ஓகேவா? நீங்க மேலோட்டமா பார்த்தா போதும். உங்களோட பேட்டர்ன் எப்படின்னா இந்த 2020 இருந்து தான் 20க்கு மேல, 20ல கூட எக்ஸாம் நடக்கல பெருசா, 21ல இருந்து தான் நீங்க வந்து பேட்டர்னை பிடிக்கணும். ஏன்னா அப்பத்துல இருந்து தான் இந்த ஸ்கூல் புக்கும் மாறிடுச்சு, இங்க இருக்கக்கூடிய TNPSCயோட கொஸ்டினும் மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஐடியாக்கான ஒரு டெஸ்ட் தான். ஓகேவா? அதனால நம்ம டீப்பா போறதுல ஜஸ்ட் மேலோட்டமா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த புது புத்தகத்துல இருக்காது, உங்களுக்கு உங்க ஸ்கூல் புக்ல இருக்காது. ஓகே, பார்ப்போம். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப இந்த பயோவார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய உயிர் ஆயுதம், பயாலஜிக்கல் வார், இதுல வந்து எந்த ஒரு பாக்டீரியாஸ் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவோம், பாக்டீரியா இல்ல வைரஸ் மாதிரி பயன்படுத்துவோம். இப்ப வந்து கொரோனா நம்ம பாக்குறோம், இது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பயோவார் மாதிரி தான். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வைரஸை வந்து நம்ம பரவது மூலமா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்க முடியும். ஒரு நாட்டுல இருக்கிற மக்கள் தொகையை அழிக்கணும்னா இந்த மாதிரி வைரஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சிரியா, ஈரான் இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பயோ வெப்பன் யூஸ் பண்றா போல. ஓகேவா? அந்த மாதிரியும் இந்த மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய காத்துகள்லாம் வந்து யூஸ் பண்றாங்கன்னு இப்ப நம்ம கேட்கிறோம், நியூஸ்ல வந்து பாக்குறோம் இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுல. ஸோ அதே போலதான் இந்த உலகத்திலேயே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆனா இருக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேக்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா பழைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்.
ஓகே, ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும். எப்படின்னா இப்ப டூ யூ நோன்னு இப்ப இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு தெரியுமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதே போல இந்த கொஸ்டின் தான் இது. ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் அப்ப வந்தது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா டைரக்டா ஸ்கூல் புக்கு. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு நோய்களை பத்தி வந்துருக்கு. ஸோ எப்பவுமே நான் படிக்கும்போது பார்த்தோம்னா நோய்களுக்கு நிறைய முக்கியத்துவம் தரணும். ஓகேவா? இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நோய்கள் பார்த்தோம்னா சிக்ஸ்த்ல ஒரு லெசனு, செவன்த்ல ஒரு லெசன் இருக்கும், எயித்துல ஒரு லெசன் இருக்கும், நைன்த்ல 2 லெசன் இருக்கும், 10th ஒரு லெசன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னா முக்கியமா நோய்கள் பத்தி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல. இந்த மாதிரி எடுத்து இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க ஒண்ணுக்கு 2 வாட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வியோ இல்ல 2 கேள்வியோ வந்துடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 10th ஒரு 45 லெசன், டென்த் அப்படின்னா டென்த்தும் 9th ஒரு 45 லெசன் இருக்கும் உங்களுக்கு சயின்ஸ். இந்த 45 லெசனும் நீங்க மாங்கு படிக்கிறத விட இந்த நோய் பத்தி இருக்கக்கூடிய 3 லெசனை ஒழுங்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வியாச்சும் வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்து நீங்க அந்த ஏரியாவை நல்லா படிக்கிறது மூலமா அதுல இருந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு. அதை நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் வந்து என்னென்ன ஏரியான்றதை ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே சொல்லலாம். ஏன்னா 10 சப்ஜெக்ட்டுக்கு சொல்லலாம்னா இப்போ சொல்லணும்னா அது அதோட ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்லணும்னா ஈஸியா இருக்கும். சோ இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ். இப்போ வந்து பார்த்தா ஆந்த்ராக்ஸ் நோயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு 2 கிராம் இருந்தா போதுமா, ஈஸியா வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் தொகை வந்து கொண்டு ஆஹ் அதான் கொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாகிரபி கொஸ்டின். பாருங்க, ஜாகிரபியில வந்து பார்த்தோம்னா எதை மையப்படுத்தி இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன். இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து ஜாகிரபின்னு எடுத்தாவே ஃபர்ஸ்ட் என்ன படிப்பீங்க? லொகேஷன் படிப்பீங்க. அதுக்கடுத்து இங்க இருக்க பிசியோகிராஃபி, இயற்கை எப்படி எல்லாம் இருக்கு, மலைகள் எப்படி இருக்கு, பிளாட்டூஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது காடுகள் பத்தி நீங்க படிப்பீங்க. காடுகள் பத்தி ஒரு லெசன் வரும் கண்டிப்பா, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் கூட எடுத்திருக்கோம். சோ இங்க இருக்கக்கூடிய காடுகள் இதெல்லாம் அமையறதுக்கு எது ரொம்ப முக்கியத்துவம்? ஓகேவா? விதவிதமான காடுகள் இருக்கு இந்தியாவில. ஓகே, இதுவும் பார்த்தா டைரக்டா ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான். சோ பெரும்பான்மையா 2019க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கிட்ட ஸ்கூல் புக் தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கோட ரேஷியோ வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் புக் படிச்சுட்டு அப்படியே வந்து டிக் பண்றாங்கன்றதுக்காக நிறைய யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா விதவிதமான காடுகள் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பசுமை காடுகள் இருக்கு. அதுக்கடுத்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கு, இலையுதிர் காடுகள் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இங்க தானி ஃபாரஸ்ட் இருக்கு, முற்கள் நிறைந்த காடுகள், முள்ளா இருக்கக்கூடிய காடுகள் இருக்கு. ஒரு பக்கம் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் மலைக்காடுகள், மலை மேல இருக்கக்கூடிய காடுகள் இருக்கு. விதவிதமா காடுகள் இருக்கக்கூடியதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேக்குறேன், என்ன காரணம்? பாருங்க, டோப்போகிராஃபி கொடுத்துருக்காங்க. டோப்போகிராஃபி ஹைட்டா இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த அப்படின்றத கரெக்டா சொல்ல முடியாது. மண்ணு சொல்றாங்க, மண்ணும் தப்பு. ஸோ மண்ணோட டெம்பரேச்சர், மண்ணு மாறதுனால காடு மாறாது. ஓகேவா? ஆனா இந்த மழையை பொறுத்துதான். இப்ப வந்து ஒரு காடை வந்து என்ன சொல்றோம், மழைக்காடுகள் சொல்றோம். ஒரு காடை இலை உதிர் காடுகள் சொல்றோம். ஏன்னா அந்த இடத்துல சரியான தண்ணி இல்லாததுனால அந்த மரம் என்ன பண்ணுதுன்னா இலையெல்லாம் கொட்டிட்டு. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு செடி என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும், இலை மூலமா காத்தை வந்து ஆவியா மாத்தி விடும். ஓகேவா? சோ அதனால வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பி. நீங்க ஆன்சர் ஏவா பியா அதெல்லாம் நீங்க கணக்கு கூடாது. இதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க? இப்ப எப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்தும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அது எப்படி அடுத்த கட்ட அப்ளை பண்றீங்க, இதுதான் முக்கியம். இப்போ என்ன கேக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் டைப் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ இனிமே வரக்கூடிய நான் படிக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாம் நான் படிச்சேன்னா எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஆனா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாட்டி கேட்டாங்கன்னா இந்த வாட்டி அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நான் கத்துக்கிறேன். அதே போல நோய்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இது 2 கத்துக்கினேன். இதோட ஆன்சர் வந்து நீ கத்துக்கணும் எதுவும் பண்ண போதில்லை, வந்தாதான் வரப்போகுது. இது அப்படியே வரப்போதில்லை. உங்களுக்கு இதே கொஸ்டின் இதே ஃபார்முலா வர்றதுலாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 200ல 2 கொஸ்டின் வரும் போன வாட்டி கேட்ட கொஸ்டின். அதுக்கெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம், அடுத்து நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்ப நோய்கள்ல இருந்து ஒரு கொஸ்டினும் பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அடுத்து பாக்குறோம், ஜாகிரபில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காடுகள் பத்தி. அதுவும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா யோசிக்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க, டைரக்டா கேட்கல. எந்த ஊர்ல எந்த காடு இருக்கு, எந்த காட்டுல எந்த மரம் இருக்கு, அந்த மாதிரி டைரக்டா கேட்காம நம்ம படிச்சதை யோசிச்சு பதில் எழுதுறா போல கேட்டிருக்காங்க. எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய காடுகள் விதவிதமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? அப்போ இதுவும் பார்த்தோம்னா உங்க ஸ்கூல் புக். அப்போ 2 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து வந்துருக்கு. இது வந்து பார்த்தோம்னா முதல் 40 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா யூனிட் 2019 சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸா இருக்கும். நம்ம ஒரு 10, 15 கொஸ்டின்ல சில விஷயத்த வந்து புரிஞ்சுப்போம். ஓகேவா? சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க நடுவுல. ஓகே, சரி போலாம். அடுத்து வந்து பார்க்கணும், வார பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தோம்னா இப்பவும் இந்த ஸ்கூல் புக்லயும் இருக்கு, பழைய ஸ்கூல் புக்லயும் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பழைய ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா 7வது புத்தகத்துல ஹிஸ்டரியில உங்களுக்கு இருக்கும். இதுவும் வந்து பார்த்தோம்னா டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எந்த வார், இதை வந்து குரோனாலஜிக்கலி கேட்கிறாங்க, கால கால வரிசைப்படுத்து அப்படின்றாங்க. ஓகேவா? அக்பர் இறந்துட்டாரு, பாபர் இறந்துட்டாரு. இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பாபருக்கு அப்புறம் தான் அக்பர். ஓகே, பாபர் அப்புறம் தான் பாபர் படையெடுத்து இங்க இருந்து முகல ஆட்சியை உருவாக்குறாரு. அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தோம்னா அவங்களோட பையன் பேரன் அவங்க எல்லாம் லைனா வராங்க. அப்ப ரெண்டுக்கு இந்த மாதிரி பாக்குறீங்களா, 2க்கு அப்புறமா தான் 4. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்றீங்க, 2க்கு அப்புறம் தான் 4 அந்த மாதிரி ஆப்ஷன் போய் தேடி பாருங்க. 2 தான் ஃபர்ஸ்ட் வரணும், 4 தான் செகண்ட் வரும். இதுல இருந்து நீங்க தெரியுது அப்படியே இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க 4க்கு அப்புறம் தான் 2 இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து வேற வார், கன்னோஜ் வார் எப்ப நடந்தது, பேட்டில் எப்ப நடந்தது. சோ இந்த மாதிரி அதோட இயரை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அடுத்த கட்ட நீங்க என்ன நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, இங்க நடந்த முக்கியமான வார்களோட இயர் வந்து தேவைப்படுது. ஓகேவா? இப்ப வந்து பிருத்திவிராஜ் சௌகான் இந்த சண்டை போட்டிருப்பார்ல, அந்த வார் தரையின் வார். அப்ப தரையின் வார் எப்ப நடந்தது. இந்த மாதிரி மொத்தமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 10 பேட்டல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டல்ஸா இருக்கும். ஓகேவா? முக்கியமா 3 பானிபட் வார் பார்ப்பீங்க, அதுக்கடுத்து இந்த சௌசா, அதுக்கடுத்து இந்த கன்னோஜி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டில் ஆஃப் டரைன் 1, டரைன் 2. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பேட்டல் எல்லாம் படிச்சு வச்சோம்னா நம்ம கதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, மோஸ்ட்லி பார்த்தோம் இந்த பேட்டில் ஆஃப் டரைன் அது மாதிரி சொல்றோமா, 1191 நினைக்கிறேன். ஓகேவா? இது யாருக்கும் யாருக்கும் யாரு ஜெயிச்சாங்க, இந்த மாதிரி முக்கியமான பேட்டல் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தாவே ஒரு கொஸ்டின் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. அப்ப பேட்டல முக்கியமா படிக்கணும், முக்கியமா அதோட இயரும் சேர்த்து படிக்கணும். சோ இப்படி படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு குரோனாலஜில நீங்களால ஈஸியா அட்டன் பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டாங்க, ஸ்கூல் புக்கும் அவுட் இல்ல. சோ இந்த மாதிரி பழைய கொஸ்டின்ஸை பார்த்து அதுல இருந்து சில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதை வச்சு இப்ப இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்ல மெருகேற்றிக்கலாம். இப்ப நீங்க படிக்கும்போது இந்த பேட்டல்ஸ்ன்னு நீங்க ஏதாச்சும் ஒரு வார் பார்த்தீங்கன்னா அந்த வார 2 3 நாள் படிக்கிறது மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா இல்லைன்னா மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுவீங்க. எக்ஸாம்ல கேட்கும்போது ஐயோ அந்த வருஷத்தை நான் பார்க்கலையே, அது சரியா நான் தெரியலையே அப்படின்னு நீங்க விட மாட்டீங்க. இப்ப வந்து பாக்குறீங்க அடுத்த கொஸ்டின். ஓகேவா? கேக். ஓகேவா? தலைமை இந்த இது எல்லாம் பண்ணுவாங்க, செக் எல்லாம் பண்ணுவாங்க கேக், அவங்களோட பத்தி அவங்களோட ஆர்டிகல் கேட்கறாங்க. நம்ம பால்டி பத்தி தனியா ஒரு வீடியோ வரும். பால்ட்டியில வந்து பார்த்தோம்னா பால்ட்டிக்குன்னு சில ஏரியா இருக்கும், எப்பவுமே அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நானே ஒரு 6 7 ஏரியா சொல்லுவேன். அந்த 6 7 ஏரியாவும் எப்பவுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷெடியூல்ஸ், பார்ட், இங்க இருக்கக்கூடிய அட்டவணை, அட்டவணையும் அந்த ஷெடியூல்ஸ் இருக்கு பார்ட் இருக்குல்ல, அதுல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னதுதான் லோக்கல் கவர்மெண்ட், இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஆர்டிகல்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து சில முக்கியமான ஆர்டிகல் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப வந்து கேக் படிச்சீங்களா, யூபிஎஸ்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்தா கேக், யூபிஎஸ்சி. இங்க இருக்கிற ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் அமைப்பு, அட்டார்னரி ஜெனரல், ஆடிட்டரி ஜெனரல், அதுக்கடுத்து எமர்ஜென்சி பத்தி இருக்கக்கூடிய ஆர்டிகல், இந்த மாதிரி சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்கும். ரிட்டு, ஓகேவா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல், அது மாதிரி சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அடிக்கடி அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகளும் கேட்பாங்க. எப்படின்னா ஆர்டிகல் 48 என்ன, ஆர்டிகல் 50 என்ன, இந்த மாதிரி டைரக்டா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எப்பவுமே இந்த சோர்சஸ்ல இருந்து சோர்சஸ் அதிகமா கேட்பாங்க. எந்த ஊர்ல இருந்து நம்ம என்னென்ன எடுத்தோம், ஓகேவா, அந்த மாதிரி சோர்சஸும். கான்ஸ்டியூட் அசம்பிளி, இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி எப்படி வந்து நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் எழுதணும், எத்தனை பேர் எழுதுனாங்க, எவ்வளவு பெண்கள், மொத்தமா எவ்வளவு பேரு, யாரு தலைவர், எந்தெந்த கமிட்டிக்கு யாராரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி பாலிட்டிக்கு ஒரு சிறப்பான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஏரியா. இந்த சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் என்னென்ன எடுத்தாங்கன்றத ஒரு 1 ஹவர்ல படிச்சு முடிச்சிடலாம். கான்ஸ்டியூட் அசம்பிளின்னு ஒரு 2 ஹவர்ல படிச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி அந்த 1 ஹவர் 2 ஹவர்ல படிக்கிறதுல நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா போதும், ஈஸியா ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் அமெண்ட்மெண்ட், ஓகேவா, சிஏஏ என்னென்னலாம் சட்ட திருத்தம் பண்ணாங்க இது வரைக்கும். இப்ப 106 சட்டம் திருத்தம் ஆயிடுச்சு. 106 படிக்க வேணாம், சில முக்கியமானதெல்லாம் நீங்க படிச்சா போதும். இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு.
பாலிட்டிக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம். அந்த எல்லாம் வந்து பாத்தோம்னா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஓகே, மேலோட்டமா படிக்காம கொஞ்சம் இறங்கி படிக்கணும். அதை 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கான ஐடியா தான் நான் தரேன். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பாருங்க, அடுத்த 5வது கொஸ்டின் போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வேணா உங்க கீ இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகே, உங்க குரூப்லயே கீ இருக்கும், பாத்துக்கலாம். ஆனா அதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வேணும்னா சும்மா ஜஸ்ட் சொன்னீங்கன்னா 148. ஆனா நீங்க இது தாண்டி என்ன தெரிஞ்சுக்கணும், இப்ப வந்து கேட்டிருக்காங்க, அடுத்த வாட்டி வேற என்னென்ன ஆபீஸ்லாம் இருக்கு, முக்கியமான ஆபீஸ், அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இங்க எஸ்சி கமிஷன் இருக்குது, எஸ்டி கமிஷன் இருக்கு. இப்ப வந்து ஓபிசிக்கு தனியா கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஆர்டிகல். இங்க ஒவ்வொரு ஆபீஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பாருங்க, இதுவும் பாருங்க அதேதான். 73வது சட்ட திருத்தத்தின் கீழே ஆர்டிகல் கேட்கறாங்க. அப்ப 73வது சட்ட திருத்தம், அதுக்கான பேசிக்கான ஆர்டிகல் தெரிஞ்சா போதும், ஈஸியா எழுதிடலாம். அதுலயே தெரியும் 243 ஆரம்பிக்கும். அப்ப ஆன்சர் போட்டுலாம் 45, 44, 42. ஆனா 243 தான் இந்த 73வது சட்ட திருத்தத்துக்கான ஆர்டிகல் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சில முக்கியமானதெல்லாம் பாத்துக்கணும். எப்பவுமே இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை நீங்க விடவே கூடாது. அதுல இருந்து குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் வரும். அதுக்கான சோர்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அப்புறமா கூட உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு +1 புத்தகம் இருக்கும். +1 புக்ல லோக்கல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் நீங்க முழுசா படிச்சா போதும். இது தாண்டி நீங்க வேற ஏதாச்சும் புக்கை நீ தேடிக்கலாம். ஓகே, இங்கேயும் பாருங்க, இதுவும் லோக்கல் கவர்மெண்ட். இதெல்லாம் ஒரே வருஷம் கொஸ்டின் பேப்பர். 2019 நடந்த குரூப் 1 தான். அந்த குரூப் 1லயே ஒரு லோக்கல் கவர்மெண்ட் கொஸ்டினும் இன்னொரு லோக்கல் கவர்மெண்ட் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? 2 வந்திருக்கு. சோ இதுவும் பாருங்க அதே சிமிலாரிட்டி தான். இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வருஷம் தெரிஞ்சா போதும். 1986ல உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் கமிட்டின்னு தெரிஞ்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் மேத்தா கேட்டீங்கன்னா 1978 சொல்லுவேன். ஜி.கே. ராவ் கேட்டோம்னா 1983. இதே பார்த்தோம்னா எல்.எம். சிங்வி பார்த்தோம்னா உங்களுக்கு 1986. சோ அப்ப எல்.எம். சிங்வி தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்னா அதுல என்னென்ன கமிட்டி எல்லாம் இருக்கு, 73, 74 சட்ட திருத்தம் என்ன, அதுக்கு அந்த மாதிரி நீங்க அந்த டீட்டெயிலா தெரிஞ்சுக்கினா போதும், ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 2 கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து வந்திருக்கு, ஆர்டிகல்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்ப பாலிட்டியில கேட்கக்கூடிய 20 கொஸ்டின்ல அது எல்லாத்தையும் சுருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட டாபிக்ல சுருக்கி அந்த டாபிக்கை நீங்க நல்லா படிங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் பஞ்சாயத்து 3 கொஸ்டின் வந்திருக்கு அந்த எக்ஸாம்ல மட்டும். இத பாருங்க, இதேதான் நான் சொல்ல, பாலிட்டினாவே இந்த ஷெட்யூல்ஸை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னா என்ன, செகண்ட் ஷெட்யூல்னா என்ன, 7th என்ன, 8th என்ன, கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, பாருங்க, இதுவும் பாருங்க பேட்டல் தான். இப்ப நம்ம பார்த்தோம் பேட்டல் படிக்கணும், பேட்டல் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். சோ இதுவும் பாருங்க தலிக்கட்டா பேட்டல் எந்த வருஷம் நடந்தது. சோ இதெல்லாம் பாருங்க டைரக்ட் தான். இது வந்து பார்த்தோம்னா நீங்க இது விஜயநகர் படிக்கும்போது கடைசியில விஜயநகர் இந்த பேட்டில் தான் விஜயநகர் அரசாங்கமே அழிஞ்சிரும். ஓகேவா? சோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி முக்கியமான பேட்டர் எல்லாம் படிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஓகே, பாருங்க, இதுவும் ஆர்டிகல் நான் சொல்லல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பின்னு ஒரு ஆர்டிகல் கேட்டீங்கன்னே இருப்பாங்க. இதுவும் பார்த்தோம்னா ஆர்டிகல் 50. இதுலதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜுடிஷியல் செப்பரேட் பண்ணுது. சோ ஒரு பேட்டர்ன் தான், அந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பர், நோட் பண்ணுங்க. இது எல்லாமே 2019 குரூப் 1 தான். இது பாருங்க, மறுபடியும் பாருங்க பல்வத் ராய் கமிட்டி. இதுவும் பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த பேட்டர்னா புரிஞ்சுக்குங்க. அது என்னென்ன பேட்டர்ன்ன்றது நீங்களே தேடுங்க. ஓகே, கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா நம்மள கிளாஸ் எடுப்போம். ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் பாலிட்டியில என்னென்னலாம் படிக்கணும், இப்ப எப்படி நம்ம ஐஎன்எம் போட்டோமோ அதே போல பாலிட்டி, ஹிஸ்டரி, யூனிட் 8, யூனிட் 9, மேக்ஸ் எல்லாத்துக்கும் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும், இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் நம்ம செய்யணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பல்வத் ராய் கமிட்டி. ஓகேவா? இதுல என்ன டயர் சொன்னாங்க, இதுதான் பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜோட முதல் கமிட்டி. ஓகே, 1956ல நேரு வந்து அப்பாயின் பண்ணிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம் 3 டயர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த 3 டயர், இந்த 2 டயர், அசோக் மேத்தா, இதெல்லாம் நம்ம பின்னாடி படிச்சிடலாம். ஆனா எந்த டாபிக் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணணும்ன்றத தெரியணும். நீங்க சும்மா ஸ்கூல் புக்கை மேலோட்டம் படிச்சுனே இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கான முக்கியத்துவத்தை நம்ம விட்டுருவோம். ஓகேவா? எலெக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எப்பவுமே வரும். அந்த மாதிரி நான் சொல்றேன்னா, எலெக்ஷன் எங்க இருக்கு, நேரம் போனீங்கன்னா உங்களுக்கு +1 புக் மட்டும் தான் எலெக்ஷன் இருக்கும். சில ப்ரீவியஸ் இயர்ல எலெக்ஷன்ல என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு பாருங்க. அந்த +1 புக்கும் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் ரெண்டுமே மேட்ச் ஆச்சா, அப்ப இனிமேட்டு அந்த +1 புக்கே படிங்க. அந்த +1ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 6வது லெசன், ஒரு 7வது லெசன் அந்த மாதிரி வரும் எலெக்ஷன் பத்தி. அந்த ஒரு லெசன் படிக்க போதும்.
அதுலயே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? நமக்கு என்ன சோர்ஸ்ன்னு தெரியாம போறதும் தப்பு. எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வருது அந்த ஏரியாவை நம்ம நிறைய வாட்டி படிக்காம போறது தான் தப்பு. சோ பாலிட்டின்னு எடுத்தோம்னா ஒரு 10 ஏரியா தான் இருக்கும். அந்த 10 ஏரியாவை நல்லா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். அங்க கேட்கக்கூடிய 25 கொஸ்டின் தான் உங்களால 20 கொஸ்டினுக்கு சூப்பரா போட முடியும். பாருங்க, இதுவும் பார்த்தோம்னா சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். இப்ப நான் சொன்னேன் 106 அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு. இதுலதான் கொஸ்டின்ஸ் மாத்தி மாத்தி வரும்னு. ஓகேவா? எப்பவுமே பார்த்தோம்னா நீங்க எல்லா அமெண்ட்மெண்ட்லாம் படிக்க தேவையில்ல. சில முக்கியமான அமெண்ட்மெண்ட், அதுக்கும் நம்ம வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட் படிக்கணும் கிளாஸ்ல சொல்றோம். அதெல்லாம் நீங்க படிச்சா கூட போதும். இப்ப வந்து பார்த்தோம்னா சரி, போன கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சில விஷயம் நம்ம சொன்னோம். இது எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, இது எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லயே எவ்வளவு ரிப்பீட்டேஷன் இருக்கு அந்த அந்த டாபிக் இந்த இதை காட்டுறதான் நான் காட்டுறேன். ஓகே, போன ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாராச்சும் அட்டன் பண்ணிக்கலாம், குரூப்ல இருக்குங்க. பாருங்க, இதுவும் ஷெட்யூல். நான் சொல்ல ஷெட்யூல் பார்ட் எப்பவுமே கேட்டுனே இருப்பாங்க. ஷெட்யூல் பார்ட் அட்டவணையும் இங்க இருக்கக்கூடிய அந்த பார்ட் பாகங்களும் கேட்டுன்னு இருப்பாங்க. இதுவும் பாருங்க ஷெட்யூல் பார்ட். ஓகேவா? அதே போல பாருங்க இந்த கான்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். இந்த ஒரே கொஸ்டின் பேப்பர்ல இந்த இவ்வளவு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சு ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். போன கிளாஸ் யாரும் அட்டன் பண்ணலையா? நீங்க அந்த கிளாஸ்லாம் இப்ப எப்படின்னா நம்ம கண்டினியூவஸா சில விஷயத்த சொல்லிக்கணும் வரும். ஓகேவா? நீங்க திடீர்னு ஒரு கிளாஸ் மட்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சு இப்படி படிக்கணும், இப்படி செய்யணும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்பதான், ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தோம்னா மறுபடியும் நம்ம ஜீரோலயே நிற்போம். ஓகேவா? அதனால ஃப்ரீயா இருக்கிற கிளாஸ் தான் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, இதுவும் பாருங்க அதே 50வது கொஸ்டின். அந்த இதுவும் பார்த்தா 2019 தான். இதுவும் பார்த்தா லோக்கல் கவர்மெண்ட் தான். 74வது சட்ட திருத்தம். இது வந்து நீங்க சட்ட திருத்தத்தையும் வச்சுக்கலாம், இல்ல லோக்கல் கவர்மெண்ட்லயும் வச்சுக்கலாம். 73 74 என்ன ஒண்ணு வந்து பார்த்தோம்னா 73ன்றது இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல, 74 இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அமைப்பு. சரி சார், இங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி. அப்போ ஒரே கொஸ்டின் பேப்பர்ல 4 லோக்கல் கவர்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டினும், இந்த இந்த கொஸ்டின் பேப்பர்லயே இதே ஷெட்யூல்ல இந்த பார்ட்டை பத்தி ஒரு 2 கொஸ்டினும் பார்ட்டில. ஓகேவா? இது நம்ம எக்கனாமில போட்டுடலாம். சோ இந்த மாதிரி நிறைய விதமான ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். எப்படின்னா ஒரே டாபிக்லயும் 2 3 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ எந்தெந்த டாபிக்லாம் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்து அந்தந்த டாபிக்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கிளியர் கட்டா போயிடும். பாருங்க, இதுவும் பாருங்க ஜஸ்ட் பிரியாம்பர்ல இருந்து அப்படியே தூக்கி இருக்காங்க. பிரியாம்பர்ல இருக்கக்கூடிய வார்த்தை நீங்க கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி படிச்சாவே அதை பிரியாம்பலும் வந்துடும். பிரியாம்பல் இதுதான். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ணோம். அதுல இருந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரியாம்பல் முகவரின்றதை எழுதணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்து சொல்றாங்க, முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாமே ஒரே ஏரியா தான். நம்ம எப்படின்னா அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து 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 படிக்கணும். ஓகே, சரி. அதே போல பார்த்தோம்னா ஐஎன்எம். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஐஎன்எம் சொன்னோம்னு வச்சுங்க, இந்திய தேசிய இயக்கம். நம்ம போன வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோல போய் பாருங்க. அந்த வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா இந்த எர்லி அப்ரைசிங்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆரம்ப காலத்து கிளர்ச்சி. இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுல இருந்து குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி. குரூப் 2னா நீங்க ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், குரூப் 1 இருந்தா 2 கொஸ்டினுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி குடுத்துருவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளர்ச்சி எந்த ஊர் ஒரு கொஸ்டின், கிளர்ச்சிகள் அதோட தலைவர்கள் யார் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி இந்த கிளர்ச்சிகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை எப்பவுமே கேட்டுன்னே இருப்பாங்க. விவசாய கிளர்ச்சி பத்தியோ, இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் கிளர்ச்சி, பழங்குடியினர் ரிவோல்ட், பீசன்ட் ரிவோல்ட்டோ, இங்க இருக்க ட்ரைபல் ரிவோல்ட், 1857 ரிவோல்ட், வேலூர் ரிவோல்ட், இது தாண்டி பாளையக்காரர் ரிவோல்ட். இவ்வளவுதான் மொத்தமே. ஓகேவா? இதுல இருக்கிறதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டினும் அதிகபட்சம் 3 to 4 கொஸ்டின் வரப்போகுது. அப்போ ஒரு 3 to 4 மணி நேரம் உட்காந்து இந்த ஏரியாவை உட்காந்து படிச்சு இதுல இருந்து நோட்ஸ் எடுத்து இதே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு மூணு கொஸ்டின் 2 கொஸ்டின் இந்த மாதிரி நீங்க சிறு சிறுவா சேர்த்தீங்கன்னா போதும். ஈஸியா வந்து பார்த்தோம்னா நீங்க அதை 150ன்றதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா 25 மேக்ஸ் இருக்கு, ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு 100 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும். எதுல ஜிஎஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 175 கொஸ்டின். இதுல நீங்க ஒரு 100 தேத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸ் அதுக்கடுத்து நீங்க கெஸ்ட் பண்றதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 150 விட்டுரும். ஓகேவா? ஆனா இந்த 100 சரியா போடணும். எப்படின்னா இது வந்து முதல் ரவுண்ட்லயே போகணும். இதுக்கெல்லாம் வீடியோ சொல்லிட்டு ஆக்கணும், நீங்க போய் பாருங்க. அதெல்லாம் பாருங்க. இந்த ட்ரைபல் அப்ரைசிங்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதே போல நம்ம சொல்லியிருப்போம் இங்கிலீஷ் எஜுகேஷன்.
எப்பவுமே வந்து பார்த்தா பிரிட்டிஷோட இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 அங்க ஆரம்பிச்சு வந்து பார்த்தோம்னா இங்க எந்த மாதிரி கல்வி வந்து கொடுத்தாங்க, உட் டிஸ்பேட்ச் இது மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன டாபிக் தான். அந்த சின்ன சின்ன டாபிக் முடிக்கும் போது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து நாளைக்கு எக்ஸாம்ல இருந்து நம்ம ஆன்சர் கீ இதுக்கு என்ன ஆன்சர்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும்ன்றது சொல்றேன். சோ அப்போ ஏற்கனவே சொன்னதுதான் இதுதான் பேட்டர்ன். எப்பவுமே வந்து பார்த்தோம்னா இந்த அப்ரைசிங், இந்த கிளர்ச்சி, இந்த எழுச்சியில இருந்து உங்க கொஸ்டின்ஸ் வந்துனே இருக்கும். ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ அந்த எக்ஸாம்ல. சரி, அதே போல மேக்ஸுக்கும் தனியா இருக்கும். ஓகே, எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எக்கானமிக்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்ன் தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இன்ஃபிளேஷன் ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து நீங்க ஒரு கொஸ்டினாச்சும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைமையில வச்சுக்கணும்னா நம்ம இன்ஃபிளேஷன் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும், இந்த பணவீக்கத்தை. அப்போ இந்த இன்ஃபிளேஷன் இந்த டாபிக் நல்லா படிச்சு, இன்ஃபிளேஷன் என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன், இதை எப்படி குறைக்கலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து படிச்சிடணும். ஓகேவா? இது தாண்டி வந்து முக்கியமான டாபிக் வந்து பார்த்தோம் ஆர்பிஐ. ஆர்பிஐயும் ஆர்பிஐ சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி, இந்த டாபிக் நல்லா படிச்சு வச்சுக்கணும். மூணாவது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எப்பவுமே பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அதுல இருக்கக்கூடிய வேலையின்மை எவ்வளோ டைப்ஸ் கேட்பாங்க, என்னென்ன வேலை வாய்ப்பு ஸ்கீம்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க, வறுமையை பத்தி கேட்பாங்க. இந்த மாதிரி சில முக்கியமானது. அதுக்கடுத்து நிதி ஆதாரம். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு என்னென்ன நிதி எல்லாம் வருது. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா நேரடி வரியும், மறைமுக வரியும், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அதெல்லாம் வசூல் பண்றாங்க. ஸோ அதுல முக்கியமானது பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி. உங்க சிலபஸ்லயே பார்த்தோம்னா ஜிஎஸ்டின்ற வார்த்தை வரும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டினா என்ன, உலகத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எந்த நாடு வந்து பயன்படுத்துறாங்க, எந்த பெரிய நாடு ஜிஎஸ்டி பயன்படுத்திச்சு, எந்த எப்போ வந்து ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது, ஜூலை 1, 2007, எந்த சட்ட திருத்தம், ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் என்ன, இதுல எத்தனை ஸ்லாப் இருக்கு, அந்த மாதிரி ஜிஎஸ்டின்ற வார்த்தையை பத்தி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கினா போதும். ஈஸியா வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஒரு கொஸ்டினோன்றதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம்னா இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க அந்த பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ அதே போல நீங்க இது வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முக்கியத்துவம் ஸ்கூல் புக்கை படிச்சா போதும், வெளியெல்லாம் போக தேவையில்ல. மற்றதுக்கெல்லாம் நீங்க வெளியே போய் ஆகணும். ஓகே, ஒரு பாலிட்டினா குரூப் ஒன்னுக்குன்னா நீங்க வெளியே படிச்சாகணும். எக்கனாமினா கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கோ பத்தாது. ஆனா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க +1 +2 கூட சில லெசன்ஸை படிக்கணும். அந்த என்னென்ன லெசன் படிக்கணுன்றதை உங்களுக்கு சயின்ஸ் டி கூட அப்ப நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? நீங்க இப்போதைக்கு 6 to 10 நீங்க படிச்சு வைங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி பார்த்தா டேரக்டாவே கேட்பாங்க. ஓகேவா? சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அறிவியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றுச்சூழலை சம்மந்தப்பட்ட ஒரு 2 கேள்வியாச்சும் குறைஞ்சபட்சம் வரும். அது மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த பொல்யூஷன் பத்தி. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு பத்தியும், அதுக்கடுத்து இங்க நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சை பத்தியும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இதுல வந்து எப்பவுமே கேட்கக்கூடிய ஏரியா வந்து நிறைய நிறைய விதமான கேள்விகள் அதுல கேட்கலாம். அதனால வந்து பார்த்தோம்னா அதுல எப்பவுமே கேட்டுனே இருப்பாங்க கொஸ்டின்ஸ். இப்ப சுற்றுச்சூழல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நோய்கள், டிசீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் எடுத்து அந்த முக்கியமான ஏரியால எந்தெந்த லெசனா கவர் ஆகுதோ அதை 2 வாட்டி படிக்குது இல்ல 3 வாட்டி படிக்குது அப்படி நம்ம படிச்சோம்னா ஈஸியா வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ நாளைக்கு வந்து நம்ம யூனிட் 8 பத்தி டீகோட் பண்ணுவோம். சும்மா இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் தான். நீங்க சுற்றுச்சூழல் எடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எக்கலாஜிக்கல் பிரமிடு, இதுல வந்து பார்த்தோம்னா விதவிதமான பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமிட். இப்ப எனர்ஜினா எப்பவுமே மேலதான் இருக்கும், பயோமாஸ்னா மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விதமான பிரமிட்ஸ் எல்லாம் படிப்போம். அதெல்லாம் பார்த்தோம்னா உங்க ஸ்கூல் புக்ல +2 புக்ல வந்து கவர் ஆயிருக்கும். +2 புக்ல வந்து பார்த்தோம்னா எக்கலாஜி, என்விரான்மெண்ட்டை பத்தி ஒரு 3 பாடங்கள் இருக்கும். அதை நீங்க படிச்சா போதும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதுல இருந்து பார்த்தா உங்களுக்கு சுற்றுச்சூழலோட பொல்யூஷன், மாசு அதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ என்னென்ன ஏரியாலாம் த மோஸ்ட், எப்பவுமே எந்த கொஸ்டின் பார்த்தாலும் அந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வருதோ அதுக்கு நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். இதைதான் நம்ம ஒரு வாட்டி சொல்றோம். சோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஜாகிரபினா நதிகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதுவும் நதிகள் தான். நதிகள் எந்த நகர வழியா போகுது. இன்னொரு என்ன கேட்பாங்கன்னா நதிகள் எந்த இடத்துல இருந்து உருவாகுது, நதிகள் அதோட கிளை நதிகள் என்ன. ஆனா கேள்வி எப்பவுமே நதிகள் தான் இருக்கும் தவிர கேள்வி மாறாது. ஓகேவா?
ஏன்னா நதிகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, முக்கியமான நதிகளும் படிச்சுங்க. மேல பார்த்தோம்னா இண்டஸ் நதி இருக்கு, சிந்து சிந்து நதி இருக்கு, ஒரு பக்கம் பிரம்மபுத்திரா, கங்கா. இதே வந்து சவுத் இந்தியா, ஓகேவா, நம்ம பெனிசுலா இந்தியா பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா நர்மதா தப்பத்தி இருக்கு. ஓகே, சும்மா எல்லாத்தையுமே நான் படிக்க தேவையில்ல, சில முக்கியமான நதி, ஓகேவா. இப்ப இப்படிதான் சவுத் இந்தியா வச்சுங்க, நர்மதா தப்பத்தி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா உங்களுக்கு மகாநதி, அதுக்கடுத்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, ஓகேவா. இதுதான் வந்து முக்கியமான நதி. இதுதான் தமிழ்நாடு எடுத்தோம்னா நீங்க வைகை, மத்த சின்ன சின்ன நதியில தாமிரபரணி, இதை படிக்க போறீங்க. அவ்வளவுதான் நதிகள் சவுத் இந்தியாவுல. ஓகே, நம்ம நார்த் இந்தியால பார்த்தோம்னா கங்கை, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா, ஒரு பக்கம் வந்து பார்த்தா இண்டஸ். ஸோ இப்படின்னு இந்த நதிகள், இதோட கிளை நதிகள் எங்க தொடங்குது, ஓகே. இதை வந்து ஏதாச்சும் ஒரு பெயர்கள், ஒவ்வொரு நதிக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு பெயர்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸஸ் எடுத்திருக்கோம், பார்க்காதவங்க யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நதிகள்ன்றது முக்கியம். ஏன்னா நதிகளை ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். எது பெரிய நதி, ஓகே, சவுத் இந்தியால எது பெரிய நதி, அந்த மாதிரி நிறைய, எது வந்து வங்காள விரிகுடால போய் கலக்குது, எது அரேபிய கடல்ல போய் கலக்குது, இப்படிதான் கேள்வி வந்து கேட்பாங்க. எது டெல்டா ஃபார்ம் பண்ணும், எது டெல்டா ஃபார்ம் பண்ணாது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நதிகள்ல. ஸோ ஆல்ரெடி வாரு பாருங்க, இதுவும் பாருங்க இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இங்க வந்து அந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கின்னு அந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ஏரியாஸை 2-3 வாட்டி படிங்க, நிறைய வாட்டி படிங்க. பாருங்க, டவுன் ஃபில்ட்ரேஷன் தியரி, இது வந்து பார்த்தோம்னா 1835ல சொல்லியிருப்பாங்க. யாருன்னா மெக்கலை, மெக்கலை மினிட் அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு மட்டும் கல்வி சொல்லி தருவோம். அவங்க அவங்க வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஆங்கில அரசாங்கத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய பொதுவான மக்களுக்கும் ஒரு பாலமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் கல்வி அறிவு கொடுத்துருப்பாங்க. அதுதான் டவுன் ஃபில்ட்ரேஷன் தியரி. ஸோ இது வந்து நம்ம கிளாஸஸும் ஃப்ரீ எடுத்திருக்கோம், அதுல நீங்க வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா, யூடியூப்ல இருக்கு. ஸோ மறுபடியும் பல்வத் ராய் மேட்டா, மறுபடியும் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பாருங்க. இந்த பூரா போன கிளாஸ் யாரெல்லாம் வந்திருப்பீங்கன்னு தெரியாது, 2021 கொஸ்டின் பேப்பர்ல இந்த பூராவுக்கான இதுக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. யாராச்சும் வந்தீங்களா போன கிளாஸ்க்கு? இதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டாங்க. இதே 2019 பாருங்க, இது யார் கொண்டு வந்ததுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட், இதுக்கான ஆன்சர் இதுவும் பார்த்தோம்னா ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான். இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களோட +1 எக்கானமி. இப்போ புது புக் மாறிச்சு, பழைய புக்ல வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஓகே, புது புக்லயும் அந்த மாடல் இருக்கான்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி நீங்க +1 எக்கானமில ரூரல் எக்கானமி, கிராமப்புற பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும் +1ல, பொருளாதாரம் அந்த அதுல போய் நீங்க தேடி பாருங்க, கன்ஃபார்மா இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட கொண்டு வந்திருப்பாரு இந்த மாடல். ஓகே, எப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு த ரூரல் இந்தியா. இங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய சேவைகள், என்னென்ன சேவைகள் இருக்கு, தண்ணி, கரண்ட், இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ போன கிளாஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். யாருமே வரலையா? ஸோ இது வந்து பார்த்தா டெஸ்ட் நம்ம நடத்திருக்கோம். குரூப் 1க்குன்னு தனிப்பட்ட இது இருக்கு, அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்ஃபிளேஷன் பாருங்க, மறுபடியும் இன்ஃபிளேஷன் வந்து ஒரு கொஸ்டின். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இங்க ஒரு பேட்டர்ன் வந்து, பேட்டர்னா சில ஏரியாஸ் இருக்கு, அதுல இருந்து 1-2 கேள்வி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஸ்கூல் புக்கு, ஒட்டுமொத்தமா மெட்டீரியல் அப்படியே மேலோட்டமா படிச்சீங்கன்னா அந்த ஏரியான்றது அப்படி நீங்க மேலோட்டம் படிச்சுட்டு போயிருங்க. அப்படி படிக்காம இன்ஃபிளேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், இதுல இருந்து 1-2 கொஸ்டின்ஸ் வரும். அதனால வந்து இது வந்து நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம படிப்போம். அடுத்த ஏரியா நீங்க போகும்போது வேற ஏதோ படிக்கிறீங்க, ஓகேவா, அப்போ வந்து பார்த்தோம் நீங்க மேலோட்டமா கூட படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லி தரும். பாருங்க, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ பத்தியும் ஆர்பிஐயோட இந்த பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசியை பத்தி கேள்விகள் வந்து கேட்டுனே இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் புத்தகம் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா 2019 ஸ்கூல் புக்கு தான் வரும். இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகே, இப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரூரல் டெவலப்மெண்ட் மையப்படுத்தின ஒரு கொஸ்டின்ஸ் தான். கிராமப்புறத்துல வந்து பார்த்தோம்னா ரோட் போடக்கூடிய இந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தா கிராம் சடக் யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அப்போ ஸ்கீம்ஸும் கேட்குறாங்க. அப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம கொஞ்சம் படிச்சோம்னா இதுல இருந்து ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ கடைசி முக்கியமான ஸ்கீம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பிளாக்ஷிப் ஸ்கீம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா பிளாக்ஷிப் ஸ்கீம். இப்போ ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு, ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜன்தன் யோஜனா இருக்கு. ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா.
அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சம்மதா நிதி, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் காசு வந்து தராங்க. 2000 2000 இந்த மாதிரி சில ஸ்கீம் தான் வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்தோட ஒரு முகமா இருக்கும். அரசாங்கம் இந்த ஸ்கீம் வச்சுதான் ஓட்டு கேட்கறதோ, நாங்க இதை பண்ணோம் இப்படி பண்ணோம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அது இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதுதான் நீங்க கத்துக்கிறீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. அதுக்கடுத்து பாருங்க, இதுவும் சொல்லியிருக்கான். போன ஐஎன்எம் கிளாஸ்னு சொல்லியிருப்பேன். சில கோட் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? சில கோட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கோட் வரும். அதுக்காக நம்ம எல்லா கோட்டும் படிக்க முடியுமா கேட்டோம்னா படிக்க முடியாது. அப்ப ஸ்கூல் புத்தகத்துல இருக்கக்கூடிய கோட் மட்டும் படிச்சுட்டு நீங்க கம்முன்னு இருந்தணும். ஏன்னா இந்த ஏரியா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐடியா சொல்லியிருப்போம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஓகேவா? இப்போ மகாத்மா காந்தி இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு. 2 பேருக்கும் வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும். 2 பேரோட வார்த்தையும் வேற வேற இருக்கும். அப்போ அங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? அமைதியை பத்தி இருக்கா, இல்ல வன்முறை, நம்ம வந்து பிரிட்டிஷ வந்து ஒரு போர் மூலமா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்கா, அமைதியான வழியிலயும் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷை நம்ம ஜெயிக்கலாம் அப்படி இருக்கா? அந்த ஸ்டேட்மெண்ட் எதை நோக்கி இருக்கு? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய யாரு ரொம்ப சூட் ஆவாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க எல்லாரும் நிறைய கோட் சொல்லியிருப்பாங்க. எல்லா கோட்டுமே நான் படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்ல இருக்கிற கோட். ஃபார் எக்ஸாம்பிள், சுராஜ் இஸ் மை பர்த் ரைட்ஸ் அப்படின்னும் போது ஸ்கூல் புக்லயும் இருக்கும். திலகர் சொன்னாரு, ஓகேவா, சுராஜ்ன்றது என்னோட பிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே படிச்சிருக்கோம். ஐ ஆம் அன் இந்தியன் டாம் டாம், ஓகேவா? வாட் வேக்கிங், இங்க இருக்கக்கூடிய தூங்கு கொண்டு இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து தட்டி எழுப்பதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க யாராவது. அப்ப இது யாரா இருக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இதுலயே நன் ஆஃப் த அபவ் வந்துச்சு. இது அப்ப இந்த 3 பேருக்குள்ளதான். ஸோ தூங்கி கொண்டு இருக்க இந்தியாவை வந்து தட்டி எழுப்புறேன், ஒர்க் ஃபார் தேர் மதர்லேண்ட். பாருங்க, இதுலயே அவங்கள வந்து இப்போ யாரோ சொல்றாங்க தூங்கி கொண்டிருக்க இந்தியர்களை தட்டி எழுப்பி அவங்களோட நாட்டோட, அப்போ அவங்களோட நாட்டோட சுதந்திரத்துக்காக போராட வைக்கணும் அப்படின்னும் போது ஃபார் தேர் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியர் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்லயே கூட படிச்சு பாருங்க, அவங்களோட நாட்டோட சுதந்திரத்துக்காக தட்டி எழுப்ப சொல்றாங்க அவங்களோட. அப்ப என்னோடன்னு சொல்லியிருக்கலாம், ஃபார் அவர், இந்த இடத்துல அவர்னு கொடுத்திருந்தா அது ஒரு இந்தியனா இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம நாட்டோட விடுதலைக்காக நம்மள சேர்ந்து போறோம்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இந்தியனா இருக்கலாம். ஆனா இங்க இருந்து ஃபார் தேர், அவங்களோட நாட்டுக்காக தட்டி எழுப்பதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது கண்டிப்பா அது வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியர் இல்லை. அப்ப இந்தியர் இல்லைன்னு பார்க்கும்போது அன்னி பேசன். ஸோ இதுதான் பதில். ஸோ இந்த மாதிரி அந்த கொஸ்டினோட்ல இருக்கக்கூடிய வார்த்தையோ அதுல இருக்கக்கூடிய அர்த்தமோ இதெல்லாம் புரிஞ்சு அது யாரா இருக்குன்றதை நீங்க கெஸ் பண்ணணும். அதுக்காக எல்லா கோட்டும் படிக்க கூடாது. ஓகேவா? ஸோ இது ஓகே. மற்றபடி நம்ம அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய சொல்லியிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி படிக்கணும்ன்றத நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல அனலைஸ் பண்ணி எடுக்கணும். இப்படிதான் நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட எல்லா முக்கியமான மூவ்மெண்ட்டும் எதுக்கு எப்ப நடந்ததுன்னு தெரியணும். இப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படி படிக்கிறீங்கன்னா 1920 நடந்தது. மார்ச் சிவில் டிசோபிடியன்ட்னா 1930s நடந்தது. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்னா 1940 நடந்தது. ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி எதிரில் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா சப்போஸ் அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கொடுத்திருந்தா 1942. அப்ப இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட எல்லா முக்கியமான மூவ்மெண்ட்டோட இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது இந்த கொஸ்டின்ல கத்துக்கணும். அப்போ எல்லா இயரும் எடுப்போம். இப்போ பார்த்தோன்னே சுதேசி மூவ்மெண்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஓம் ரூல் லீக் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இந்த மாதிரி இங்க நடந்த ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுக்கும் இயர் தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் இதுல இருந்து கத்துக்கிறீங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம்னா உங்களை ப்ரிப்பரேஷனை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கணும். பாருங்க, மறுபடியும் பார்த்தா பேங்கிங் பத்தி கொஸ்டின் வருது. ஸோ பேங்கிங்னா ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட இந்த பேங்க் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டினா வந்து கிடைக்குது. இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த கொஸ்டின் லாங்குவேஜ். ஓகே, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, இந்தியாவோட முதல் செம்மொழி என்று படிக்கிறீங்கன்னா இப்போ வரைக்கும் எத்தனை செம்மொழி இருக்கு, முதல்ல என்னது, ரெண்டாவது என்னது, மூணாவது என்னது, எது செம்மொழி இல்லை, இந்த செம்மொழி ஆகணும்னா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, ஏன் ஒரு மொழி செம்மொழி ஆகணும்னா அது என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. ஓகே, 2021 கேட்டிருப்பாங்க, 2017 கேட்டிருப்பாங்க, 2019 கேட்டிருப்பாங்க. நான் சொன்னதுதான் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்தது. கடைசியா வந்து பார்த்தோம்னா எந்த லாங்குவேஜுக்கு செம்மொழி கேட்டாங்க, இதுதான் கடைசி கொஸ்டின்.
ஒரியா. முக்கியமா ஒடிசாவோட ஒரியாக்கு தான் கடைசி செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. சோ எதெல்லாம் வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்கும், இதெல்லாம் கொஸ்டின்ஸா வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் எடுத்தோம்னா இப்ப இருக்கிறது ரெண்டு லாங்குவேஜ் தான். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா அபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? அபிஷியல் லாங்குவேஜ் தான் இங்க இருந்து அலுவலகத்துல பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ். இது ரெண்டு தான் இருக்கு. அப்போ மொத்தம் அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை, மொத்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் எத்தனை, சுதந்திரம் அடையும் போது அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை. ஓகேவா? சரி, அதே போல இந்த அபிஷியல் லாங்குவேஜ்னால என்ன ஒரு பயன், இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால என்ன ஒரு பயன், இதுக்கு என்ன கண்டிஷன், இதுக்கு என்ன கண்டிஷன். இப்ப சும்மா எல்லா லாங்குவேஜும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு கண்டிஷன் இருக்கும். 2000 வருஷத்துக்கு பழமையா இருக்கணும், எழுத்து வடிவில ஒரு மொழி இருக்கணும். அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். சான்ஸ்கிரிட், மலையாளம், தெலுங்கு, தமிழ், இந்த ஒடியா, கன்னடம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஹிந்திலாம் வந்து இல்ல. ஓகே, ஹிந்தி கிளாசிக்கல் லாங்குவேஜ் எல்லாம் இல்ல. சான்ஸ்கிரிட் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்தும் சில விஷயத்த நம்ம தெரிஞ்சு அதை வந்து அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷன் கொண்டு போகணும். இதுதான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். இப்போ இன்டர்போலோட ஹெட் குவார்டர் கேக்குறாங்க. அப்போ சில முக்கியமான ஏஜென்சியோட ஹெட் குவார்டர், யுனெஸ்கோட ஹெட் குவார்டர் அங்க இருக்கு, வேர்ல்டு WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, யூஎனோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சுப்போம் வந்தா வருது. ஆனா யூஎன் இதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் குவார்டர் வந்து கொஸ்டின் வந்திருக்குன்னா அடுத்து நம்ம படிக்கும் போது ஏதாச்சும் நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா அது எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இஸ்ரோ பாருங்க, இஸ்ரோல இருந்து எப்பவுமே இஸ்ரோ, DRDO, CSIR இதுல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் டு 2 கொஸ்டின் வந்துடும் இஸ்ரோ. ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரு முக்கியமான சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள். CSIR, இஸ்ரோ, CSIR, DRDO இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, மக்களுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய நாட்டோட பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு இவங்களோட கண்டுபிடிப்பு உதவுது. இப்ப ரீசெண்டா இஸ்ரோ என்ன பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ராஜெக்ட் கங்கயான் அப்படி பண்றாங்கன்னா அப்படின்னா என்ன, அடுத்து இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சூரியனுக்காக இது விட்டோம், ஆதித்யா மிஷன் L1 என்ன, ஆதித்யா மிஷனா என்ன, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இது உங்களுக்கு மெயின்ஸ்லயும் வந்து உதவும். சோ இப்படிதான் நீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் இஸ்ரோ, DRDO, CSIR இந்த மாதிரி வரகத்தெல்லாம் நான் படிப்பேன், அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பேன்றத நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? இது பாருங்க, இதுவும் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம். இப்பதான் பார்த்தோம் பிளாக்ஷிப் ஸ்கீம். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட ஒரு முகமா இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கேள்வியா வரும். இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாக்ஷிப் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஸ்கீம் எதுன்னு கேக்குறாங்க. இதுலயே இருக்கு கொஸ்டின்லயே. ஓகேவா? கிராமீன் கௌசல்னா ஸ்கில்லு, கிராமீன்னா வந்து பார்த்தோம்னா கிராமங்கள். சோ இதுதான் ஆன்சர். இதே வந்து பார்த்தோம்னா அவாஸ்னா வீடு வழங்கும் திட்டம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாக்ஷிப். இப்ப இது கேட்டீங்கன்னா இது பிளாக்ஷிப் இல்ல, முக்கியமான ஸ்கீம் இல்ல. ஆனா இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா பிளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முக்கியமான அரசோட முகமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரத்திலயும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? பாருங்க, இது வந்து பார்த்தோம்னா மறுபடியும் அதே என்விரான்மெண்ட்ல அதே ஏரியாவில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். பிரமிட் ஆஃப் கிராஸ்லேண்ட் நான் பார்த்தேன்ல, அந்த புல்வெளி சூழ்ச்சி மேல இருக்கா கீழே, இதுவும் பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கு தான். அதே ஏரியால 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நோய்கள், அந்த மாதிரி ஒரு செல்லு, ஓகேவா, இந்த மாதிரி சில முக்கியமான ஏரியாஸ்ல நம்ம அதிகமான கவனத்தை செலுத்துறது மூலமா அதுல இருந்து வரக்கூடிய 1 to 2 கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இதோட லிஸ்ட் அவுட் தான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த ஏரியாலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஸ்கூல் புக்ல பாத்துக்க. ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்க வெளியே ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்ல படிச்சீங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கேயும் வந்து பார்த்தோம்னா அதே அதே பேட்டல் தான். பாருங்க, பேட்டல் அந்த எந்தெந்த ஊரு என்னென்ன பேட்டல் தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. ஓகேவா? 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இந்த பேட்டல் சம்பந்தப்பட்டதுல இருந்து. ஓகேவா? இதுவும் பாருங்க காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்கும்போது யாரு கவர்னர் ஜெனரல் கேக்குறாங்க, குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தது யாருன்னு கேக்குறாங்க. இதுல வந்து எது இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1940 கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. 1940ல என்ன காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம், தனிநபர் சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா நம்ம சொல்லணும். தனிநபர் சத்தியாகிரகா தான் 1940ல உருவாக்குனாங்க. அதே கொஸ்டின் பேப்பர்ல கீழே வந்து பார்த்தோம்னா மறுபடியும் தனிநபர் சத்தியாகிரகா பத்தியே கேட்கறாங்க. எப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, முக்கியமான ஏரியால கொஸ்டின் எடுத்துனே இருப்பாங்க.
தனிநபர் சத்தியகிரகால இரண்டாவதா யாரு கலந்துக்கினான்னு கேக்குறாங்க. இரண்டாவதா கலந்துக்கு வந்து வினோபா பாவே இல்ல. வினோபா பாவே முதல்ல கலந்துக்கினார். இரண்டாவதா யார் கலந்துக்கினாங்க யாருக்காச்சும் தெரியுமா? செகண்ட் பார்ட்டிசிபென்ட் தனிநபர் சத்தியாகிரகால இரண்டாவதா கலந்துக்கினது யாரு? இல்ல அடுத்து யாராச்சும் சொல்லுங்க. சோ ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு தான் கலந்துனப்பார். அடுத்து அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து படிக்கும்போது சில என்னென்ன ஏரியா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஐஏ நமக்கு வீடியோ போட்டுருக்கோம். இந்த இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க வந்து வீடியோஸ் நினைச்சீங்கன்னா ஐஎன்எம் இருக்கும். இந்த 1 hour வீடியோ இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல என்னென்ன ஏரியா எல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதே போல ஜாகிரபி, எக்கானமி எல்லாத்துக்கும் அந்தந்த வீடியோ வரும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த வீடியோ அதுக்கான ப்ரூஃபும் சொல்லுவோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த இத்தனை வாட்டி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு அதோட ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து சொல்லுவோம். நீங்க அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். படிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அதே போல வந்து பார்த்தோம்னா வேர் டு ஸ்டடியை கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க எப்படி வந்து புரிஞ்சு அதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதுதான் நம்ம அந்த செஷனு. ஓகே பாருங்க, மறுபடியும் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் கொஸ்டின் தான். பல்வத் ராய் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜி.கே. ராவ் கமிட்டி, எல்லாம் சிங்கிள் கமிட்டி. எப்படி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகினே இருக்குது பாருங்க. இது 2017 கொஸ்டின்ஸ். ஸோ 2017 கொஸ்டின்லயும் உங்களுக்கு எல்லாம் சிங்கிள் கமிட்டி வந்திருக்கு. 2019 எல்லாம் சிங்கிள் கமிட்டி வந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் பெரும்பான்மையா அந்த ரிப்பீட்டட் ஆகினே இருக்கும். ஓகேவா? இதுவும் பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஓசோன் லேயர், கிரீனும் இது சுற்றுச்சூழல் சம்பந்தம். சுற்றுச்சூழல் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதை நீங்க தெரிய வருது பாருங்க. மறுபடியும் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட்டல் தான். தேர்ட் கர்நாடிக் வார், 3வது கர்நாடிக் போர். அப்ப இது வந்து பார்த்தோம்னா ஒரு வார் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இந்த பாருங்க, இதுவும் பார்த்தோம்னா எஜுகேஷன். பாருங்க, எஜுகேஷன் முக்கியத்துவம் சொன்னேன். குட் டிஸ்பேட்ச், அண்டர் கமிட்டி, வாரதா ஸ்கீம், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? சோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் பாருங்க. இதுவும் பார்த்தோம்னா அரசோட வருவாய் தான். எது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் கேக்குறாங்க. என்ன சொன்ன, டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, ஒரு பக்கம் ஜிஎஸ்டி. பாருங்க, இதுவும் பாருங்க 70வது சட்ட திருத்தம் தான். ஸோ 70வது சட்ட திருத்தம். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம்னா டீம்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க. பாருங்க, இதுவும் ஒரு நதி தான். எந்த நதியில ஜோக் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்றது கேக்குறாங்க. ஜோக் ஃபால்ஸ் எந்த நதியில இருக்குதுன்னு கேக்குறாங்க. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடியும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் அதுல என்னென்னலாம் படிக்கணுன்ற வீடியோ வந்து இருக்கும். அந்த வீடியோ நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து அந்த சப்ஜெக்ட்ல வேர் டு ஸ்டடி எங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? டெஸ்ட் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வந்து டெஸ்ட்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். யாராச்சும் நான் வந்து குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இதுதான் டெஸ்ட். நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் தேவையான ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தா யூனிட் 8. நாளைக்கு யூனிட் 8ஓட கிளாஸஸ் இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க நான் சொன்னதுல.